ஈக்விட்டி ப்ரோக்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஒரு தினசரி வழிகாட்டி எக்ட்ரா நிறுவனம் வழங்குவது. ட்ரேட் பண்ணும்போது இந்த விதிமுறைகள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணணும். நம்ம கொடுக்குற எல்லைகள் வந்து சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் கொடுக்குறோம். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டும் போது லாங் போகலாம், சப்போர்ட் உடைக்கும் போது ஷார்ட் போகலான்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கேப் அப் கேப் டவுன் எப்படி சமாளிக்கணும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். அதை இன்னும் விளக்கமாக நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம். எந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் பண்ணலாம் என்ட்ரி பண்ண பிறகு பார்க்கும்போது லாங் போயிட்டு ஒரு இறங்கும்போது இந்த சப்போர்ட்டிலேருந்து அது யூட்டர்ன் அடிக்கும்போது நம்ம ஒரு இன்னொரு ஆவரேஜ் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனுமதி கொடுத்தால் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஷார்ட் போயிட்டோம் மேலே ரீபவுண்ட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல் இடிச்சு வரும்போது இன்னொரு ஆவரேஜ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனுமதி கொடுத்தால். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி அடுத்தது கேப் அப் கேப் டவுன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா முதல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றும் பண்ண வேணாம், வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி வெயிட் பண்ணும்போது அதனுடைய ஹை அண்ட் லோ அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம். எந்த பக்கம் உடைச்சி போதோ அந்த பக்கம் வியாபாரம் பண்ணலாம். பெரும்பாலும் கீழ் நோக்கி இறங்குவதை பார்க்குறோம் கேப் அப் ஆகும்போது. அடுத்தது கேப் டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏறி முடிவதையும் பார்க்குறோம். அதே மாதிரி ½ hour 1 hour வெயிட் பண்ணி அதனுடைய ஹை லோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. விதிமுறைகளை திரும்ப ஞாபகப்படுத்துகிற சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது. வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடணும். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும். 10ல் 3 வியாபாரம் தவறான கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும் வேண்டும் வேண்டும். இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ண கூட கற்றுக்குங்க. அதாவது நம்ம கொடுக்குற எல்லையை தாண்டினவுடனே உடனே வாங்குறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்டை விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிஃப்டிக்கு ஒரு 8 பாயிண்ட் தேவைப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது 10 பாயிண்ட், பேங்க் நிஃப்டிக்கு 10லேருந்து 15 பாயிண்ட், HLTech 1 பாயிண்ட் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐடியா கொடுக்குறோம். அதை நீங்கள் இன்னும் தீர்மானித்துக் கொள்ளலாம். நிஃப்டி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிக பெரிய அளவில் அப்படின்றது ஒன்றும் நிகழ்வில்லை அப்படின்னு பார்க்குறோம். 10,845 10,895 2 எல்லையில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நாள் முழுக்க அந்த 2 எல்லைகளுக்குள்ளாக தான் சுற்றிக்கிட்டே இருந்தது பார்க்குறீங்க. கீழ் எல்லையில் தான் உட்காந்து எழுந்ததையும் நம்ம பார்க்குறோம். பெரிய வாய்ப்புகள் இல்லை. இதுக்குள்ளாக வியாபாரம் பண்ணுவது என்பது ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27,790 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 27,680 சப்போர்ட்டாக கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேல் எல்லை அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்குது, கீழ் எல்லை இங்கே இருக்குது. அப்போ 27,680 உடைத்தது. அது கீழே லோவை பார்த்தீங்கன்னா 27,588 வரைக்கும் வந்தது. ஏறக்குறைய இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 90 புள்ளிகளுக்கு மேலான இறக்கம். இது வந்து ஒரு நல்ல செல் அண்ட் பை, 2 முறை அது மாதிரி செல் அண்ட் பைக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்குது பார்க்குறோம். இதையும் பயன்படுத்துவது என்பது இன்றைக்கி நல்லா தான் இருந்திருக்கும். HLTech பொறுத்த வரைக்கும் 935 சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் 944 கொடுத்துருக்குறோம். அது 2 எல்லைகளுக்குள்ளாக தான் நீங்கள் சுற்றிச்சு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழ் எல்லை நோக்கி தான் இருந்ததையும் பார்க்குறோம். ஆக தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது டெக் மகேந்திரா அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் வந்து 688 ஆகும், ரெசிஸ்டன்ஸ் 696 கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து பக்கவாட்டு நேரில் நகர்ந்துருக்கிறத பார்க்குறோம். மேல் எல்லை கீழ் எல்லை இது 2 எல்லைகளுக்கு உள்ளாக தான் இன்றைக்கி சுற்றிட்டு இருக்குது. இதுக்குள்ளே வியாபாரம் செய்வது எக்ஸ்பர்ட் ஒர்க்குன்னு சொன்னேன். குயிக்காக போயிட்டு குயிக்காக வரணும். அது எல்லைக்கு அருகாமையில் மட்டும்தான் இனிஷியேட் பண்ணணும். அடுத்தது கொடுத்துருந்த ஆக்சிஸ் பேங்க்ன்றது 655 674 2 எல்லைகளை சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும் கொடுத்துருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். கொடுத்துருந்த சப்போர்ட்டில் 664 இருக்குது பாருங்கள். இந்த 665 அப்படின்ற எல்லையை அது உடைச்சிட்டு கீழே 654 வரைக்கும் அது கிட்டத்தட்ட 10 புள்ளிகள் செல் அண்ட் பைக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் புதுசாக கொடுத்த 3 பங்குகள் பேட்டா இந்தியா 1151 ரெசிஸ்டன்ஸும் 1139 சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். மேல் எல்லையான இந்த 1151 என்ற எல்லையை அது உடைத்து ஏறி மிக பலமாக ஏறி வலிமையாக ஏறி 1169 மேல் வரைக்கும் போயிருக்கு. 20 புள்ளிகளுக்கு மேலான ஒரு ஏற்றத்தை பார்க்கிறோம். அடுத்து இன்றைக்கி புதுசாக கொடுத்துருந்த கேஷ் பங்குன்றது ஹேவல்ஸ் சப்போர்ட் 676 ஆகும், ரெசிஸ்டன்ஸ் 684 கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 684 எல்லை மேல் எல்லை, கீழே பார்த்தீங்கன்னா 670 நம்ம கொடுத்த 2 எல்லை தான் பக்காவாக கிட்ட வந்து உட்காந்து எழுந்து மேல் எல்லை உடைத்து அதில் உட்காந்து உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்து அதிகபட்சமாக 690 வரைக்கும் போனது. 84 90 6 புள்ளிகள் ஏற்றம் அப்படின்றது ஒரு நல்ல ஏற்றமாகும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபார்மா அப்படின்றது வந்து நம்ம சப்போர்ட்டாக 750 ரெசிஸ்டன்ஸாக 759 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அது ரெசிஸ்டன்ஸ் இல்லையான 759 உடைத்தது, ஏறியது, பறந்தது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஏற்றம் 759லேருந்து 779 அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 புள்ளிகளுக்கு மேலான ஏற்றத்தை நம்ம மேலே பார்க்குறோம். ஆக இது வந்து நல்ல 3 பங்குகளுமே இன்றைக்கி நல்ல வியாபார வாய்ப்புகளையும் அதே பக்கம் வாங்கி விற்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தை பக்கவாட்டினால் இருந்தாலும் பெரிய வாய்ப்பை கொடுத்ததாக பார்க்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து விதிமுறைகளை வகுத்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.